லாஸ்ட்டாக போட்டிருந்த விலாகில் பணியாரத்துக்கு மாவாட்டி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான். அப்புறம் ஈவினிங் போல் வெல்லம் காய்ச்சி ஊற்றி ஏலக்காய் தூள் போட்டு பணியாரம் சுட ஆரம்பிச்சிட்டேங்க. எப்போவுமே நான் ஒரு தப்பு பண்ணிடுவேன். வெள்ளத்தில் கொஞ்சம் போல் லைட்டாக தண்ணி ஊற்றுவேன், அது வந்து சொதப்பிடும். இந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக தண்ணி ஊற்றி பணியாரம் சுட்டிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சுங்க. எதுவுமே ஒட்டலை, கருகலை, சூப்பராக வந்துருந்துச்சு. குட்டீஸ் எல்லோரும் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டுன்னா பணியாரம் தான். பெரியவங்க சின்னவங்க யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் செய்கிறதுக்கு தான், அதை நின்றுட்டே ஊற்றணும், அந்த டைமில் வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனப்பட்டு நான் பயந்துக்கிட்டே சமைக்கிற ஃபுட்டில் இந்த பணியாரமும் ஒன்று. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் ஒழுங்காக வராது. ஒன்று பிடிச்சிக்கிறோம், இல்லைன்னா கருகிறோம், அந்த மாதிரி ஆயிரும். இந்த தடவை பர்ஃபெக்டாக செஞ்சேன். நானும் செஞ்சு முடிக்க பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்த உடனே பணியாரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக எடுத்து சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ற சாப்பாடுனா அது பணியாரம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரைட். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எது ஃபேவரைட்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன்.